ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அனுஷா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, கிராமத்து முறையில் அரைத்து விட்ட விரால் மீன் குழம்பு தான் நான் எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்ட போகிறேன். இது பார்த்திங்கன்னா தேவையான அளவு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி எடுத்துக்கோங்க. அது இல்லாமல் பூண்டு, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் போட்டு நம்ம குழம்பு வைக்கும்போது தான் அந்த குழம்பு டேஸ்ட்டே நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட மீன் பார்த்திங்கன்னா விரால் மீன். எங்கள் ஊர் சைடு, கிராமத்து சைடு பார்த்திங்கன்னா 1 கிலோ 400 ரூபா. நாங்கள் 1/2 கிலோ எடுத்தோம். உங்கள் சைடில் எவ்வளோ இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு மெயினே பார்த்திங்கன்னா தேங்காய் தான் எடுத்திருக்கேன். தேங்காய், இது கூட என்னென்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா சோம்பு ஆட் பண்ண போகிறேன். சோம்பு கூட ப்ளஸ் சின்ன சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இது மூணையும் நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது தான் அரைச்சி விட்ட மீன் குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபைனாக நம்ம அரைச்சாச்சு. அரைச்சிக்கிட்டு நம்ம எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றபடி நீங்கள் அரைச்சிக்கோங்க. அரைச்சி ஊற்றி மீன் குழம்பு வைங்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மக்களே. ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி மீன் குழம்பு வைக்க தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெயில் தேவையான அளவு நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம். நான் வெந்தயம் ப்ளஸ் கடுகு போடுவேன். சில பேர் வெந்தயம் மட்டும்தான் போடுவாங்க. நான் வெந்தயம் கடுகும் போட்டுக்கிறேன். நல்லா பொரியட்டும். அப்புறம் நம்ம பூண்டு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் மூணையும் நம்ம ஒரேடியாக போட்டுக்கணும். அப்போ தான் அந்த எண்ணெயிலே பூண்டு நல்லா வதங்கி வரும். வெங்காயமும் எவ்வளவுக்கு எவ்வளோ மீன் குழம்புக்கு நம்ம நல்லா வதக்கி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு மீன் குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த கிராமத்து சைடில் இப்படி தான் வைப்பாங்க. 2 முறை இருக்குது. இது ஒரு முறை, இன்னொரு முறை எப்படி வைப்பாங்கன்ட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நல்லா வதங்கணும். பூண்டு நல்லா வதங்கணும். பொன்னிறமாக வதங்கினா தான் அதோடய டேஸ்ட்டு எப்பயுமே நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிட்டா. இந்த வதங்கினதோட நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ப்ளஸ் மஞ்சத்தூள். தக்காளி சீக்கிரமாக வேகணும்னா நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக நல்லா வெந்துடும். இது ரெண்டையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். சில பேர் இது போட்டுட்டு மூடி வச்சா டக்குன்னு வெந்துடும். இப்போ நம்ம மீன் குழம்புக்கு மசாலா இது பண்ணுவோம். மிளகாத்தூள், இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் அம்மா அரைச்சி கொடுத்துருந்தாங்க. எவ்வளவு 3 ஸ்பூன் நான் எடுத்துக்கிட்டேன். 3 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். புளி சைடில் நான் ஊற வச்சுருந்தேன். அந்த புளியும் எடுத்துகிட்டு நல்லா நம்ம கரைச்சி ஊற்றிப்போம். சில பேருக்கு புளிப்பு நல்லா பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது, லிமிட்டாக பிடிக்கும். அதுக்கேற்றபடி நம்ம புளி கரைச்சி எடுத்துக்கலாம். மிளகாத்தூளோட புளி கரைச்சிக்கிட்டேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கொதிக்க வைக்கும்போது தான் எல்லாமே நல்லா சாரும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்காதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்ம வதக்குனதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம கொதிக்க விடணும். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இதில் மிளகாத்தூள், உப்பு, புளி மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இதை நல்லா நீங்கள் இது பண்ணிவிடுங்க. அண்ட் தென் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சதால் நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதில் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு இதையும் நம்ம அதோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுதான் மெயினாக அரைச்சி விட்ட மீன் குழம்பு. இது எல்லாத்தையும் மூணையும் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போயும் தேவையான உப்பு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நம்ம நல்லா கொதிக்கட்டும். இது சைட்லேயே நம்ம விரால் மீன் வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு மல்லித்தூள், மிளகாத்தூள், உப்பு இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தால் தான் மசாலா எண்ணெயில் பிரியாமல் வரும். அவ்வளோதான். இங்கிட்டு மீன் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. நம்ம சேனலில் போடுறத நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் என்ன போடுறோன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு சைடில் தவா வச்சுக்கோங்க. தவா வச்சுட்டு இதில் தேங்காய் எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மீன் ஃப்ரீசரில் வச்சோம்ல அதை எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு இப்போ ஏன் நான் ஃப்ரீசரில் வைக்கிறேன்னா அப்போ தான் மிளகாத்தூளெல்லாம் பிரியாமல் வரும். மீன் வறுக்கிறனால நம்ம கருவேப்பிலை போட்டு நம்ம வறுத்தா பொரிச்சா நமக்கு நல்ல ஸ்மெல் வரும். அதனால் 3 தான் நான் மதியத்துக்கு நான் பொரிக்க போகிறேன். இந்த 3
நம்ம வந்து இப்போ ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அந்த ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நல்லா பொரியட்டும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சா ரெகுலராக போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வரும். வாஷ் பண்ண மீன் எடுத்தாச்சு. இதை எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லா மீனையும் போட்டுட்டு நம்ம கொதிக்க விடணும். கொதிக்க விடும்போது வந்து நீங்கள் சிம்மில் வைங்க. சிம்மில் வச்சா தான் உப்பு, புளி, காரம் எல்லாம் சேர்த்து அந்த மீனோட வந்து நல்லா ஸ்பைஸியாக வரும். அது ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஹையில் வச்சிங்கன்னா நமக்கு வேஸ்ட் ஆகிடும். ஹையில் எப்போயுமே வைக்காதீங்க, சிம்மில் வைங்க. அண்ட் தென் வந்து இந்த சைடு வந்து நம்ம மீன் பொரிச்சிக்கிட்டு இருக்கிறது வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த சைடு மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இப்போ மீன் பொரிச்சது ரெடி ஆகிட்டு, இந்த சைடு பார்த்திங்கன்னா மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. ஃபைனலாக மீன் வந்து பொரித்து எடுத்தாச்சு. இங்கே எங்கள் வீட்டு சைடு பொரிக்கிறது, இங்கே வறுக்கிறது என்னவோ. ஆனால் மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுங்க. மீன் வந்து ஃப்ரை பண்ணது ரெடி ஆகிட்டு, இன்றைக்கி மதியத்துக்கு பார்த்திங்கன்னா நான் விரால் மீன் குழம்பு, விரால் மீன் ஃப்ரை, அப்புறம் வந்து சாதம் வடிச்சிருந்தேன். நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு மசாலா ஆட் பண்ணிட்டு ஃப்ரீசரில் 5 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் பை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.